இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்கர்களை நாம் பார்க்கிற பொழுது மார்க்க சடங்குகளை செய்கிறார்கள், பலவிதமான சமூக நல தொண்டுகளை செய்கிறார்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள், மருத்துவ உதவியற்றவர்களுக்கு மருத்துவ செலவுகளை ஏற்கிறார்கள், சாப்பாடு இல்லாதவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே மிகுந்த தன்னார்வமாக செய்த நிதர்மா செய்யறாங்க, சாப்பாடு பொங்கி போடுறாங்க, படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு குறைந்த செலவில் தரமான படிப்புகள் என்ன செய்யறாங்க கொடுக்கறாங்க, நிறைய காலேஜஸ் நிறுவி இருக்கிறாங்க, நிறைய ஸ்கூல்ஸ் நிறுவி இருக்காங்க, அல்ல தரமான கல்வி மிகுந்த குறைந்த விலையில கற்றுக் கொடுக்கிறார்கள். அவங்களுடைய நினைப்பு என்னன்னா, இதெல்லாம் செய்து என்ன தெரியுமா செய்யலாம், நாம் மீட்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று. நல்ல கவனிக்கணும். ஏசாயா 64வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம் சொல்லுகிறது, மனிதர்களால் பாராட்டப்படக்கூடிய நேரிய செயல்கள், சிறந்த செயல்கள் எல்லாம் கடவுளுடைய பார்வைக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு அழுக்கு பிடிச்ச ஆடையை போல இருக்கு. அழுக்கான கந்தை, நம்முடைய நீதிகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கும் கந்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் திருத்தூதர் பணியிலே 10வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு மனிதனை நாம் சந்திக்கிறோம். அவருடைய பெயர் கொர்நேலியு. அவர் இறை பற்றுள்ளவர். 2வது சொல்லுகிறது, அவர் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர். 3வது சொல்லுகிறது, மக்களுக்கு இரக்க செயல்கள் பல புரிந்தவர். 4வது சொல்லுகிறது, இடைவிடாது கடவுளிடம் மந்தாடி வந்தாராம். அவருடைய இரக்க செயல்கள் கடவுள் திருமுன் சென்றடைந்துள்ளது அப்படின்னு வேதம் சொல்லுது. 22வது வசனத்தை வாசி பாருங்க. இவர் நேர்மை உள்ளவர், யூத மக்கள் அனைவரிடமும் அவர் நற்சான்று பெற்றிருந்தார், இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நற்செயல்களை செய்கிற மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்து அவசியம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுருவிற்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து கொர்நேலியு வீட்டில் போய் பிரசங்கம் பண்ண சொன்னார். ஒருவேளை நீங்களும் ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருக்கலாம், உங்கள் திருச்சபையிலேயே நீங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கலாம், திருச்சபையின் மரபுகள், ஒழுங்குகள், சடங்குகள் எல்லாவற்றிலும் நடந்து ஒரு நேர்மையாக ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ முயன்று கொண்டிருக்கலாம். இந்த கொர்நேலியு போலவும் அல்லது இதைவிடவும் 1000 நற்செயல்களை செய்வதனால் மீட்பு கிடைக்காது. மீட்பு என்பது உங்கள் செயல் அல்ல, மாறாக அது கடவுளின் கொடை. எபேசியர் 2:8-9 வாசி பாருங்க. நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, இது நீங்க செய்ததனால் அவர் உங்களை மீட்கல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்கள் ஆனது அல்ல. எனவே எவரும் என்ன தெரியுமா செய்ய முடியாது, பெருமை பாராட்ட இயலாது. 10வது வசனம் சொல்லியிருக்கு, ஏனெனில் நற்செயல்கள் புரிவதற்கென்று கிறிஸ்து இயேசு வழியாக என்ன தெரியுமா செய்யிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல புரியணும், நற்கிரியைகள் மூலமாக நாம் மீட்பை பெற முடியாது. ஆனால் மீட்பை பெற்ற மனுஷன் நற்கிரியைகளை செய்வான்.